இன்றைய தேவார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இந்நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கத்திலே வைப்பேன். ஆமேன். கர்த்தரை தேடி அவருடைய நாமத்தை அறிந்து அவரை நம்புகிறவர்களை அவர் விடுவித்து உயர்ந்த அடக்கத்திலே வைத்து பாதுகாப்பார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பார். அவர் அவளை கைவிடவும் மாட்டார், அவரை விட்டு விலகவும் மாட்டார். நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவருடைய மாறாத அன்பும் அவருடைய நம்பிக்கையும் நம்மை வழிநடத்தும். அவருடைய பாதுகாப்பை நமக்கு தருவார். நாம் கடவுள் மீது உண்மையான அன்பை கொண்டிருக்கும்போது அவர் நம்மை சூழ்ந்துள்ள துன்பங்கள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து அவர் விடுவித்து நம்மை பாதுகாப்பார். நாம் அவர் நாமத்தை அறிய வேண்டும். ஒன்றான மெய்தனாகி உம்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதாகம் கூறுகிறது. அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்தவர்கள் ஒருபோதும் மற்றொரு பேரில் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அவரை நம்புவர்களை அவர் விடுவித்து உயர்ந்த அடக்கத்திலே வைக்கிறார். தீமைகள் அவளை தொழுவதில்லை. இன்று நாம் ஆண்டவரிடத்தில் வாஞ்சியாக இருப்போம், அவரை விசுவாசிப்போம், அவருடைய நாமத்தை அறிவோம், அவர் பேரில் நாம் அறிக்கை செய்வோம். அவர் நம்மை ஆசீர்வித்து பாதுகாத்து உயர்ந்த அடக்கத்திலே வைப்பார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபையை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்து நம்முடைய ஜெபிக்கிறோம். இந்த நாளையும் ஊழியக்காலையும் மிஸ்ரீமார்களையும் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் போதர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நீர் பாதுகாத்து கொடுங்க, பலப்படுத்துங்க, அவளை எல்லை பெரிதாக்குங்க. அவள் மூலமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். உண்மை நம்புகிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உண்மையில் வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வசனை கேட்கிற, துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற, தியானிக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை அறிந்தவர் மேல் நம்பிக்கை வைக்கிறபடியால் அவளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவளை பாதுகாத்து கொடுங்க, பலப்படுத்துங்க. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேராக நீ ஆசிரிங்க. இன்னும் அநேகர் வந்து வசனத்தை கேட்கட்டும். உடைய நாமம் மயப்பட முடியாது ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டள முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. சமாதானத்தின் ஆவியை தேவன்தாமே தர முடியாது ஜெபிக்கிறேன். ஏற்ற ஆசீர்வாதம் மழை பெய்ய கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. அந்த எல்நினோ தாக்கங்கள் முற்றிலும் மாற கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும், தேசத்தை நீர் ஆசீர்வதியும், கட்டி எழுப்பும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.